IPL தொடரின் 31வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கொல்கத்தா அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற பஞ்சாப் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி 15.3 ஓவரில் 111 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பஞ்சாப் அணியில் அதிகபட்சமாக பிரப்சிம்ரன் சிங் 30 ரன்கள் எடுத்துள்ளார். கொல்கத்தா அணி தரப்பில் ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டும் சுனில் நரேன், வருண் தலா 2 விக்கெட்டும் கைப்பற்றினர். இதையடுத்து 112 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி 15.1 ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து 95 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் பஞ்சாப் அணி 16 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வீழ்த்தியது. IPL வரலாற்றில் முதலில் பேட்டிங் மிக குறைந்து ஸ்கோரை அடித்து வெற்றி பெற்ற அணி என்ற சாதனையை பஞ்சாப் கிங்ஸ் படைத்துள்ளது. இதற்கு முன்பு 2009ஆம் ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்து 116 ரன்கள் அடித்து வெற்றி பெற்றதே சாதனையாக இருந்தது. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு பிறகு CSK அணியின் சாதனையை பஞ்சாப் கிங்ஸ் முறியடித்துள்ளது.